ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? அது எப்படி அது ப்ரெக்னென்சி இதுவாகுங்க? அதுதான் அந்த காப்பட்டி அதெல்லாம் போட்டாங்களா? அப்புறம் இப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறோம்ல, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற டைமில் ப்ரெக்னென்சி ஹை சான்ஸ் இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. மோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே. இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ப்ராங்க் தான் நான் பண்ண போகிறேன். அப்படி என்ன ப்ராங்க் தானே யோசிக்கிறீங்க? எஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராங்க், ப்ரெக்னென்சி ப்ராங்க். ஸோ நான் இதில் டபுள் கோட் வர மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மனோ வந்து தரமாக வந்து நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அவன் ரியாக்ஷன் என்ன, அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான், அவன் ஓகே சொல்லுவானா இல்லை வேண்டான்னு சொல்லுவானா, இவனே அவனால் சமாளிக்க உள்ள அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவன் இப்போ வெளில போயிருக்கான். ஸோ அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். வந்தோடனே வந்துட்டு நான் இந்த ப்ராங்க் பண்ண போகிறேன். அவன் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வருமோ எப்ப வருமோ? செல்லக்குட்டி, என்னடா பண்ணிட்டீங்க? இன்னைக்கு இன்ஜெக்ஷன் தானே? எத்தனை மணிக்கு சொல்லிருந்தாங்க? ஒரு 11 மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு மட்டும்தான் லைஃப்ல ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து இப்படியே சுற்றி நிற்குது. இன்னும் கட்டினாதான் ப்ராப்ளமா? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன செல்லம்? அப்போ பாத்தியா தட்டி விடுறான். தட்டி விடுறியா? அப்பா தட்டி விடுறியா? நீ குட்டி உனக்கு பிடிக்குமா? மனோ கிட்ட விட்டு பிடிக்குமே. இவன் ட்வின்னா இருந்தா என்ன பண்ணுவேன்? இவன் ட்வின்னா இவனே ஒரு டின்னு தான் இருக்கான். டிம்பிர் சைஸ் மாதிரி இருக்கான் பாரு. பால் குடுத்தியா அவனுக்கு? பால் குடுத்தியான்றேன். அழுகுறானே. அப்பா கிட்ட போனா அமைதியா இருக்க. அப்பாடா என்ன நீ இவ்வளவு சோகமா இருக்க? இவர் அம்மா கொஞ்ச பாரு, இஞ்சி தண்ணி குரங்குன்னு இருக்கு. சொல்லும் வாட சொல்லும் போய் அடி, அம்மா அடி இந்த குத்து, அம்மா குத்து. ஏய், எப்ப குச்சி வச்சது இது கொடுக்குற? அது 1 hour முன்னாடி தான். சொல்லிட்டு என்ன பால் கொடுத்தேன்னா லப்பன்னு குடிப்பேன். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம்? உனக்கு அது சர்ப்ரைஸ் ஆகுமா? உனக்கு அது சர்ப்ரைஸா இருக்குமா? சொல்லு. ஷாக்கா இருக்குமா? சொல்லி தொலை. அப்படியா? சரி, என்னாச்சு சொல்லு. நீ கண்ணை மூடு. உனக்கு ஒரு gift தரேன். கண்ணை மூடு. நீ கண்ணை மூடு, நான் தரேன். பால் கொடுங்க. சரி, நீ கண்ணை மூடு. சொல்லிடி என்னன்னு. நீ கண்ணை மூடு, அப்பதான் தரேன். கையை நீட்டு. பாத்துட்டேன். என்னது இது? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? பிரெக்னன்சி இது டபுள் டிக்குன்னு என்ன புரியல. பிரெக்னெண்டா இருக்கியா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அது எப்படி அது பிரெக்னன்சி இதுவாகுங்க? அதுதான் அந்த காப்பட்டி அதெல்லாம் போட்டாங்களா? அப்புறம் காப்பட்டி வந்துட்டு தெரியல. காப்பட்டி போட்டுமே எப்படின்னு தெரியல எனக்கு. அப்போ கூட வந்து சில பேருக்கு காப்பட்டி வந்துட்டு ஒர்க் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், நிறைய பேருக்கு ஆகும். ஆனால் இன்னும் 1-2 கேசஸ் எல்லாம் இருக்குல்ல, தெரியல எனக்கு. நம்ம என்ன அந்த ஹாஸ்பிட்டல் போய் கேட்கலாம் என்னன்னு. கூட அப்படி ஒன்றும் வாய்ப்பு இல்லையேடி. அது எப்படி நான் நம்புறது? நீ எப்படி சொல்றேன்னு எனக்கு புரியலையே. வாய்ப்பு இல்லையா? இப்ப நல்லா கதையா சொல்லிட்டு இருக்கேன் மனோ. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. என்ன நம்பவில்லையா? இப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்றோம்ல, பிரெஸ்ட் ஃபீட் பண்ற டைம்ல பிரெக்னன்சி ஹை சான்ஸ் இருக்கு பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு. நான் குமார் அவசரப்பட்டியே. என்ன பண்ணலாம்? அதனால தானே காப்பட்டி போட்டு விடுறாங்க. 10 வருஷமா பெத்துப்பியா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆளாளுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மாசம் பெத்து போட மாடா நானு. செல்லக்குட்டி, உனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போறான். சாம்பார் ஆப்பு எனக்கு. தங்கச்சி பாப்பா தான் அடுத்தது.
அதான் இவ்வளோ சீக்கிரம்னா அதான் டேய் உனக்கு ஓகேவாடா? இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இவ்வளோ சீக்கிரம்ன்றியே. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா தான் கரெக்டாக இருக்கும். வளராமலாம் இவனுக்கு ஒரு 3-4 வயசு ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்ப என்ன பண்றது? சரி அதுக்கு போட்டு இப்ப எந்த சேர்ந்து வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இவ்வளோ ப்ரிகாஷனாக இருந்து அந்த காப்பர்ட் எல்லாம் போட்டுமே வந்து இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியலையே. எனக்கும் தெரியலையே. அது எப்படி அது பாசிபிள் ஆகும்? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி என்ன இப்போ இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாமா? சொல்லு, ஹாஸ்பிட்டலில் எங்கே போய் பார்ப்போம். இது நம்பலாமா? இது ஒரிஜினலா? இதை தான் நான் கேட்குறேன். நான் குழந்தை அவங்க கிட்ட கொண்டு விட்டு வந்து பேசுறேன். மாமா கிட்ட கொடுத்துட்டு வரேன். இல்லை அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட. சரி போய் குத்துறா பேசிட்டோம். என்ன சொல்லி சமாளியா? வீட்டில் போய் சொல்லி என்ன சமாளிக்கிறது? சொல்லி இங்கே போய் இது நான் வீட்டில் போயிட்டு சொல்லு இந்த மாதிரி ஆயிடுன்ட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீயே போய் பேசாம கரெக்டா இருக்கும். நான் பேசினா கரெக்டாக இருக்காது. லூஸ் மாதிரி பேசாதீ. நீ போய் பேசுடி. 2 பேர் போய் பேசலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? சரி காட்டு, நான் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு வரேன். நான் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு எல்லாருமே குடும்பமா அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்ல போற நீ? ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னு கேட்க புரியா? மனு உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேவா? இல்லடி பாப்பண்டி இது என்னன்னு நம்ம பேசுவோம் ஃபஸ்ட்டு போயிட்டு. ஓகேவா நான் பேசிட்டு நம்ம என்ன முடியணும் அப்புறம் பண்ணுவோம். இல்லை நான் பெற்றுக்கலான்னு இருக்கேன். எனக்கு தோணுது பெற்றுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? இதா நானும் ஒன்றும் பற்றி யோசிக்கிறேன். டக்குன்னு வந்து குழந்தை பிறகுறது நல்லதா? ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும்? அது எனக்கும் அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்தா நல்லாயிருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிளான் பண்ணலாமே தவிர இப்போலாம் வந்து எனக்கு நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. சொல்லு என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. சரி நான் அம்மாயிட்ட சொல்லிட்டு என்னடி நீ சொல்றியா? நானே சொல்றேன் போதுமா? ஆக்சுவலி குழந்தை சொல்லுடி. என்னடி குழந்தை இல்ல. என்ன இல்லைன்னா புரியல எனக்கு. குழந்தை இல்லனா இல்ல, இது ஜஸ்ட் ஒரு பிராங்க். எனக்கு ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. மனு உன்னை பிராங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுதான். நானும் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அவங்க பின்னாடி சுத்தி. ஸோ அதனால எனக்கு இப்பதான் டைம் கிடைச்சது. ஏய் அதான் கேமரா தானே? எஸ் நான் பாரு நான் நீ வந்து சொன்னா நான் உங்ககிட்ட தான் பார்த்தேன். நான் சுற்றி பார்த்தா கூட எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் தெரியற மாதிரி தான் இருக்கு கேமரா. சரி கண்டுபிடிச்சா நீங்க கண்டுபிடிக்க மாட்டேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் இது கொஞ்ச நாள் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன். நான் அப்பயே யோசிச்சேன்னா இவ்வளோ காப்பட்டி அதெல்லாம் போட்டு எல்லாம் நீ சொல்றியே நம்புறாம இல்லையே அப்படின்னு நினைச்சேன். நம்ம பிராங்க் பண்ண போறோம், கொஞ்சம் தரமா பண்ண வேண்டாமா? ஒரு 2-3 நாள் முன்னாடி கொஞ்சம் பயன்படுத்தி வச்சாதானே அது அந்த ஃபார்முக்கு வரும். கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து ஃபார்ம் ஆக்குறதுக்கு அப்புறம் பிராங்க் பண்ணா ஒரு பக்காவா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் உண்மை நினைச்சிட்டேன். அது பிறவி பைத்தியமே. உண்மையா இருந்தாலும் ஓகே, அவனுக்கு பிரச்சனையே இல்லையா? இது எப்படி இது என்ன பண்ண? ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் நம்மளோட இதுல ஹார்பிக்கோ ஏதாவது ஹார்பிக் இல்லைன்னா லைசோல் ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஊத்தினா டபுள் டிக்கோ வந்துடும். கேவலமான ஒரு கண்டுபிடிப்பு. எவ்வளவோ பண்றா, இது பண்ண மாட்டோமா? சூப்பர் வேற லெவலுங்க. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு என் பிராங்க்? கேவலமா இருக்கு. நான் எனக்கே வந்து ஏதோ யோசிச்சு நானே இருக்கேன். இவ வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் நம்பலாமா வேணாமா தான் தோணுச்சு. ஏன்னா பிராங்க் எல்லாம் தோணலை. ஏன்னா நாங்கள் இப்போ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீடியோ எடுக்க மாட்டான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா
ப்ராங்க்கு நாங்கள் இப்போ ப்ராங்க்கு வந்து ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு நாங்கள் ப்ராங்க் ஏன்னா குழந்தை வச்சது கொஞ்சம் பிஸியானால கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ போடுறதில்ல. வீடியோ எடுப்பாலாம் எனக்கு தோணலை, வீடியோ எடுப்பான்னு தோணலை. இல்லைன்னா நான் வந்து அங்கே அங்கே பார்த்துருப்பேன் நான். எப்படின்னா எப்படி ரொம்ப நாள் கழிச்சு தரமான பிராங்க் எனக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு இதுல இருந்திருக்கான் போல, ஏதோ ஒரு இஷ்யூல இருந்திருக்கான் போல. வேறு எதே யோசிச்சுன்னு இருக்கேங்க. இவ சொன்னோன்னே எனக்கு வந்து அப்படியே ஒரு மணி நேரம் திடீர்னு சொல்கிறான்னு தான் இருந்தது. ஓகே இவனே சமாளிக்க முடியல, இன்னொன்னு தேவையா? பரவாயில்லன்னு சொல்ற நீ வேற. அதெல்லாம் குழந்தைங்க தானே. குழந்தைங்க தானே, அது உனக்கு. அவனுக்கு அது எங்களமா இருக்க தாய்களுக்கு இல்ல குழந்தைதான். கஷ்டமா இருக்கா? இருக்காதா பின்ன. நம்ம சொன்ன மாதிரி வந்து தரமான ஒரு பிராங்க் வந்து நம்ம பண்ணிட்டோம். அப்படியா? ஆமா, அவனும் பிராங்க் ஆயிட்டான். இந்த போல தரமான பிராங்க் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை. பை சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு. பாய்ங்க.